போன வேலை எப்படி போச்சு? எல்லாம் நாறி போச்சு. சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசையாக போனேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். தம்பி கிளம்புன்னு சொல்லிட்டு 13ஆந்தேதி வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தந்தானா டான்ஸ் ஆட வந்தான். அப்புறம் சரி போகும்போது அவுட்ஃபிட் பார்க்கல அவசரமாக சரி வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் மூஞ்சி கரகட்டுன்னு இருந்துச்சு. கரகட்டுன்னு இல்லை, ஓரளவுக்கு ஒரு மாதிரி கன்றாவே இருந்துச்சு. அப்படியே சரி ஓகே, உடம்பு கையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எத்தனை பொண்ணு நம்மளை சீட் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண் வச்சு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பி போனேன். ஒரு ஷோல்டரு இது நேற்று போட்டது இன்றைக்கி காலையில் ஏஞ்சிக்கிறேன் சரியான வலி. இப்போ மதியானம் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். என்னன்னு தெரியல, இந்த தோள்பட்ட வலின்னு சொல்லுவாங்கள்ல, பிசாசு வந்து கழுத்து மேலே ஏறி உட்காந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு வலி. நேற்று நைட் அப்படியே முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம், 2வது வாட்டி திருப்பி அதே படத்துக்கு போனேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. எப்படி இருந்துச்சு படம்? அங்கங்கே டியூடோட வாசனை அடிச்சது, நாற்றம் தான் தாங்க முடியல. என்ன இருந்தாலும் அது என்னமோ தெரில, டியூடும் கனெக்ட் ஆகுது, ஸ்பைடர்மேன் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா நினச்சது கிடைக்காது, கிடைக்கும் நினச்சதும் கிடைக்காது, அப்படி இருக்கும் படம். நம்ம ஸ்பைடர்மேன்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வித் கிரேட் பவர் கம்ஸ் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து சூப்பர் பவர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அடங்கும், தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹல்கோட சீன் எப்படி இருந்துச்சு? செதற விட்டாங்க, தூக்கி பதற விட்டாங்க. நான் பார்த்த படமாக இருந்தாலும் செகண்ட் டைம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு, அதில் குறை சொல்ல வேண்டிய ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு வரேன், டாட்டா.